பல்லாவரம் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்பல் பெரியார் நகரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பம்பல் பகுதி கழக செயலாளர் அப்பு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், செய்தியாளர்களின் கேள்விக்கு கூவம் ஆறும் காவேரி ஆறும் ஒன்றாக முடியாது, அதே போல்தான் உலகத்தில் அம்மா என்றால் அதில் புரட்சி தலைவி ஒருவர் மட்டுமே, அதேபோல் பசு அம்மா என்று மட்டுமே தான் அழைக்கும், அப்பா என்று அழைக்காது என காட்டமாக பதிலளித்தார். கூவம் எங்க இருக்குது, காவிரி நீர் எங்க இருக்கு, கூவம் சாக்கடையெல்லாம் போய் காவிரி நீர் ஆகிட முடியுமா? அதனால் கூவம் தான். அது கூவத்தை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை அரங்கேற்றுவங்க. இவங்கெல்லாம் போய் வந்து செஞ்சிக்கோட்டை ஏறினவங்கன்னா ராஜா தேசம் ஆகிட முடியுமா? இல்லை மீசை வச்சவங்களாம் கட்டபொம்மன் ஆகிட முடியுமா? ஆக முடியாது. அம்மானா அம்மா தான், புரட்சி தலைவர் தான். இன்றைக்கி யாராவது கருணாநிதி அவங்க அப்பா பற்றி பேசுகிறாங்களா? இன்றைக்கி யாராவது புது கட்சி ஏதாவது புதுசாக கட்சி ஆரம்பித்தா கூட இன்றைக்கி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் பேசாமல் இல்லை. ஏன்னா அவரை பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி. ஏன்னா கருணாநிதி பற்றி யாரும் பேசுகிறாங்களா? யாரும் பேசுறதில்லை. அதனால் புரட்சி தலைவி அம்மாவோட ஒப்பிட முடியாது. அப்போன்னு சொன்னால் நீ அப்பா ஆகிட முடியுமா? உலகத்துக்கே பார்த்தீங்கன்னா பசு கூட பார்த்தீங்கன்னா அம்மான்னு தான் கூப்பிடும். வேணா அம்மா அதில் பசு அப்பான்னு கூப்பிடுதா? படப்பை பேரூராட்சி அருகே புஷ்பகிரி சாலையில் மலை போல் குவிந்துள்ள குப்பைகளில் திடீரென தீ பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பேரூராட்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் தினந்தோறும் டன் கணக்கில் குப்பைகளை மர்ம நபர்கள் கொட்டி செல்கின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்த நிலையில் புஷ்பகிரி சாலையில் மலை போல் குவிந்துள்ள குப்பைகளில் திடீரென தீ பிடித்தது. புகைமூட்டம் அதிக அளவில் காணப்படுவதாலும் தீ கொழுந்துவிட்டு பரவி வருவதாலும் அந்த பகுதியில் வாகனங்கள் ஏதும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டும். மேலும் இந்த புகை மூட்டத்தால் இருந்து வருகின்ற துர்நாற்றம் அப்பகுதி மக்களிடையே சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குறுகலாக போடப்பட்ட புதிய தார்ச்சாலையால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் காப்பாங்கோட்டூர் ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்களின் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு செல்லம்பட்டிடை ஊராட்சியை இணைக்கும் வகையில் காப்பாங்கோட்டூர் முதல் செல்லம்பட்டிடை வரை 1.4 கிலோமீட்டர் தொலைவிற்கு 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய சாலை போடப்பட்டது. இந்த சாலை மிக குறுகலாக போடப்பட்டுள்ளதால் இதில் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் பேருந்துகள் கூட செல்ல முடியாத சூழல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சாலையை அமைத்த குத்தகைதாரர் இந்த சாலையை அங்கீகரித்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஓமலூர் வழியாக கேரளாவிற்கு கஞ்சா கடத்திய 2 பேரை மாவட்ட எஸ்பியின் சிறப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வழியாக ஒரிசாவில் இருந்து கேரளாவிற்கு 2 பேர் கஞ்சா கடத்தி வருவதாக சேலம் மாவட்ட எஸ்பியின் சிறப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் பொம்முடி ரயில்வே நிலையத்தில் கண்காணித்த போது 2 பேர் பெரிய பைகளுடன் ரயிலில் இருந்து இறங்கி காரில் சென்றுள்ளனர். பின்னர் அவர்களை பின்தொடர்ந்த போலீசார் அவர்களை சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களை ஓமலூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் மத்திய பிரதேசம் போபாலைச் சேர்ந்த சமீர் உத்தீன், ஜார்க்கண்டைச் சேர்ந்த மொசின் அன்சாரி என்பதும் இருவரும் ஒரிசாவில் இருந்து கேரளாவிற்கு கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து 45 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரையும் சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.
துடியலூர் பகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவையில் இந்திய ஜனநாயக கட்சியின் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் துடியலூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் ரவி பச்சமுத்துவிற்கு கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கட்சி கொடியை ஏற்றி வைத்துவிட்டு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார். தொடர்ந்து கூட்டத்தில் கட்சியை எப்படி சிறப்பாக வழிநடத்துவது பற்றியும், விவசாயிகள் நடத்தும் கல் விடுதலை கருத்தரங்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், அதில் IJK கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.